நெக்ஸ்ட்டு இந்த பிஎஸ்யூ இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ நேற்று மண்டே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது இது கிட்டத்தட்ட பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது ரிலேட்டிவான ஸ்டாக்ஸுகளும் நம்ம எஸ்பிஐ, ஸோ அது ரிலேட்டிவ் பிஎஸ்யூ இண்டெக்ஸ் ரிலேட்டிவான ஸ்டாக்ஸுகளையும் நம்ம அப்படியே பார்த்துடலாம். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் நிஃப்டி ரியாலிட்டி நம்ம மண்டேயே பார்த்துருப்போம். ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்குது. ஸோ நம்ம இது ரிலேட்டிவான ஒரு ஸ்டாக்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தாலும் ரியாலிட்டி செக்டாரில் இருக்க ஸ்டாக்ஸுக்கெல்லாம் பிரேக் அவுட் ஆயிருந்துச்சுன்னா நம்ம நீங்கள் ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இது ரிலேட்டிவான ஸ்டாக்ஸையும் நம்ம பார்த்துக்கலாம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோவும் மார்னிங் 7:30 to 8 o'clock அப்லோட் பண்ணுறோம். ஓகே, நம்ம இப்போ எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு இப்போ நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, அமெரிக்கன் மார்க்கெட் டவ் ஜோன்ஸு, ஸோ நாஸ்டாக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 0.61% புல்லிஷில் தான் முடிஞ்சிருக்கு. டவ் ஜோன்ஸ் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம மார்க்கெட்டும் ஓரளவுக்கு ஒன்று பாசிட்டிவாக ஓப்பன் ஆகலாம், இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகலாம். அகைன் மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஐசிஐசிஐ பேங்க். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் வந்து இது வந்து நம்ம எதுக்காக இந்த ஸ்டாக்ஸை கொண்டு வந்திருக்கோம்னா, மண்டே ஒரு நல்ல ரேலி. ஸோ ஆல் டைம் ஹையில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஆல் டைம் ஹையில் கொடுத்துருந்து டார்கெட் வந்து நம்ம நேற்று கொடுத்துருந்தோம். ஸோ ஆல் டைம் ஹையில் அதாவது நேற்று வீடியோவில் நம்ம கரெக்டாக மண்டே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம், ஒரு செல்லிங் வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம கொடுத்த மாதிரியே கரெக்டாக நேற்று மண்டே மட்டும் ஒரு கிட்டத்தட்ட 2.2% வந்து டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் ஸ்லைட்லி ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறதா இருந்தால் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ இன்றைக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வச்சுருந்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிடுங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஸ்டாக்ஸை கொண்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதுவும் நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ் தான். ஸோ இது பிரேக் அவுட்டில் கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட இப்போ இந்த ஸ்டாக்ஸ் நம்ம எதுக்காக கொண்டு வந்திருக்கோம்னா, இதோட டார்கெட் வந்து 1791. நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸையும் அதாவது இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு ஒரு 2 or 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிரும். ஓகே, நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லா இருக்கும், கரெக்டான டிசிஷனாக இருக்கும். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் ஸ்டாக் காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். அதோட கன்சல்டேஷன் ஜோனை பிரேக் பண்ணி நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். எஸ்எல் வந்து இந்த லோவுக்கு கீழே, ஸோ 2782 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். அதோட ப்ரீவியஸ் ஹை வரைக்கும், அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3382 டார்கெட்டாக இருக்கும். ஒரு ஸ்விங்க்கு எடுத்திங்கன்னா, இல்லை நான் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நான் அந்த ஸ்டாக்ஸை வந்து நான் எடுக்கிறேன் இல்லை இது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, செகண்ட் டார்கெட் 3840 இருக்கும். பட் ஸ்லைட்லி சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா அதோட ஆல் டைம் ஹைக் போயிட்டு அந்த ஸ்டாக்ஸோட வேரியேஷன் வந்து மாறும். ஸோ மாறும்போது இந்த டார்கெட்டும் ஸ்லைட்லி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டார்கெட்டை ஈஸியாக கெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் M&M. ஸோ M&M வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸ்ட்ராங்காக புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கன்சல்டேஷன் ஜோன் முடிச்சுட்டு, அதாவது என்ட்ரின்னு பார்த்தோம்னா நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். எஸ்எல்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால், இந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு கீழே 2790 நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3300 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு. இல்லை நான் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரெண்ட் லைனாக ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் ஃபினாலெக்ஸ் கேபிள். ஸோ ஃபினாலெக்ஸ் கேபிள் வந்து நேற்று ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில்
ஸோ வால்யூமும் ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஸோ கேண்டிலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டில், நல்ல வால்யூமோட பிரேக் அவுட் ஆகிருக்கு ஸ்டாக்ஸ். ஸோ ஃபினாலோஸ் கேபிள் நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். எஸ்எல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே, ட்ரெண்ட் லைனுக்கு கீழேன்றதை விட இந்த விக்குக்கு கீழே வச்சா இன்னும் சேஃபாக இருக்கும். ஸோ 1323 நீங்கள் எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1671 நீங்கள் ஒரு ஸ்விங்குக்கான டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் வந்து பிஎஸ்யூ பேங்க்கில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூனியன் பேங்க் ஒரு நல்ல கரெக்ஷன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை 169லேருந்து கிட்டத்தட்ட இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து 127. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆக போகுது. ஸோ இப்போ என்ட்ரி நம்ம பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம், ஸோ இந்த டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட எஸ்எல் நீங்கள் இது இந்த லோவுக்கு கீழே, ஸோ 116 நீங்கள் எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் 140 வரைக்கும், 140 இதோட ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ செகண்ட் டார்கெட், ஸோ மல்டிபிள் டைம் கிட்டத்தட்ட ஒரு 3 டைம்ஸ் வந்து ஸோ ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஜோனில் கிட்டத்தட்ட 160 செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ தேர்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் விஐபி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ விஐபி இண்டஸ்ட்ரீஸ் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபாலுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை 762. ஸோ 762லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 440 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ ஒரு ஸ்விங்குக்காக இந்த ஸ்டாக்ஸை நம்ம எடுக்கலாம், இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம்காகவும் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து எடுக்கலாம். ஸோ நேற்று ஒரு கிட்டத்தட்ட 14% அப்சைடில் அடின்னு அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க், அதாவது 572க்கு மேலே 4 ஹவரில் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனால் கூட நீங்கள் இந்த என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட எஸ்எல் பார்த்தீங்கன்னா இந்த 517 எஸ்எல் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ நான் ஒரு மைனர் ட்ரெண்டு ட்ராப் பண்ணியிருக்கேன், இந்த மைனர் ட்ரெண்டு. ஸோ அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் ஒரு சின்ன கரெக்ஷன் வரலாம். ஸோ கரெக்ஷன் வந்துட்டு அகைன் இந்த மைனர் ட்ரெண்டை வந்து எப்போ டச் பண்ணுதோ மறுபடியும் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ட்ரி வந்து பார்த்தோம்னா கரெக்டாக அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் டார்கெட் 723, செகண்ட் டார்கெட் 762. நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு 2 ஸ்டாக்ஸையும் பார்த்துருவோம். ஸோ என்ஹெச்பிசி கேட்டிருந்தாங்க. என்ஹெச்பிசி வந்து ஒரு நல்ல டிப்பில் இருக்குது. பட் பிரேக் அவுட்டுக்காக நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 108க்கு மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட எஸ்எல் வந்து இந்த லோவை 91 எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நம்ம ரன் பண்ணலாம். ஸோ அதோட ஆல் டைம் ஹை தான் இதோட டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட இன்னொரு ஸ்டாக்ஸையும் பார்த்துருவோம். அனுபம் ரசாயனம் கேட்டிருந்தாங்க. ஸோ கெமிக்கல் செக்டார்லாம் நிறைய ஸ்டாக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ பெர்ஃபார்ம் பண்ணாத சில ஸ்டாக்ஸ்களும் இருக்குது, அதில் இதுக்கும் ஒன்று. அதோட ஆல் டைம் ஹைலேருந்து நல்ல உங்களுக்கு ஃபால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1220லேருந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து இப்போ 746 இப்போது கரண்ட்டாக ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸை நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம்காகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணலாம். பட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங்குக்காகவும் சரி, நீங்கள் ஷார்ட் டேர்ம்காகவும் வாங்குறதா இருந்தாலும் இந்த ட்ரெண்டில் என்ன பிரேக் பண்ணணும், ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இப்போ இருக்குது. ஸோ இந்த கன்சல்டேஷன் ஜோனை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு நீங்கள் எஸ்எல் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேன்றதை விட இந்த லோவுக்கு கீழே, இந்த விக்குக்கு கீழே நீங்கள் எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ என்ட்ரின்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே 4 ஹவர்லேயோ இல்லை வேணாம், ஒரு டெய்லியில் நீங்கள் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். இதோட ஃபஸ்ட் டார்கெட் 970, செகண்ட் டார்கெட் 1097, தேர்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லை வியூவர்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு ஸ்டாக்ஸ் ஏதாவது அனாலிசிஸ் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் வச்சுட்டு வாங்கியிருந்துருக்கலாம், அது வந்து யதார்த்தமாக கீழே இறங்கி இருக்கலாம். ஸோ இது அதாவது எந்த இடத்துல வெளியில் வரணும் அப்படின்றத, ஒரு எஸ்எல் எந்த இடத்துல கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை விட்டு வெளியில் வரணும் அப்படின்றத கூட நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச இதை நம்ம செய்யலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸை நீங்கள் எடுத்திருக்கீங்க, ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கீங்க, டார்கெட் எதுன்னு தெரியல அப்படின்னா கூட நீங்கள் அதையும் அப்டேட் பண்ணுங்கள். நம்ம இதையும் வீடியோவில் கவர் பண்ணுவோம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.